வணக்கம் நேயர்களே. சிலை செதுக்குவாங்க கல்லில், ராசிக்கெலாம் ஏன்டா சொல்லலை அப்படின்னு நிறைய நேயர்கள் கமெண்ட்லாம் கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. அதனால் விட்டுப்போன ராசிக்கான வீடியோ தான் இது. மேச ராசி நேயர்களே, வெறுப்பேற்ற வீட்டு பிரச்சனையும் கடுப்பேற்ற ஆஃபீஸ் பிரச்சனையும் குறை சொல்ல சொந்தக்காரனும் இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. விடிய காலையில் ஒன்றுக்கு வருதுன்னு அரிச்சராக எந்திரிக்கிற நீங்கள் வரப்போ 2026 வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்னு நினைப்பட எந்திரிச்சிங்கன்னா உருப்பட வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்க்கையில் அடிப்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்பிடாதீங்க. அப்படி பார்த்தா இந்நேரம் நீங்கள் வாங்கின அடிக்கலாம் அம்பானியாவே ஆயிருக்கணும். கவலைப்படாதீங்க, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறும். அப்படி மாறும்போது உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு உங்களுக்கே மறந்துடும். துலாம் ராசி நேயர்களே, வருஷம் குளிர்காலம் வருது, மழை காலம் வருது, வெயில் காலம் வருது. ஆனால் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் மட்டும் வர மாட்டேன்னு வருத்தப்படுறீங்களா? முடிய வளர்க்க வருஷத்தில் 365 நாள் எஃபர்ட் போடுற நீங்கள் உங்கள் மூளையை வளர்க்க மறந்துடுறீங்க. உண்மையாகவே துலாம் ரொம்ப அற்புதமான ராசிங்க. டெய்லியும் காலையில் நியூஸ் பேப்பர் வாங்கி வாசிங்க. அடுத்த வருடமாச்சும் எப்படி உருப்படன்னு யோசிங்க. மகர ராசி நேயர்களே, நீங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டால் சுவிட்சை ஆன் பண்ண மறந்துடுவீங்க. மோட்ரு போட்டால் சுவிட்சை ஆஃப் பண்ண மறந்துடுவீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து பாஸ்வேர்டை மறக்கிற நீங்கள் ஆகாத போகாத கதையெல்லாம் மறக்காமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு 4 பேர் பார்க்குற மாதிரி ஸ்டோரி வச்சு உங்கள் வாழ்க்கையை கெடுக்க யாரும் வர வேணாம், நீங்களே போதும். மீனராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் பிரச்சனை மட்டும் இங்கிலீஷ் பட வெப்சீரிஸ் மாதிரி பாட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். விசேஷ வீட்டில் பிரியாணி போட்டால் ஒரு பீஸ் கூட உங்கள் இலையில் இருக்காது. அதுவே பொங்கல் போட்டால் அதில் போட 32 மிளகும் உங்கள் வாய்க்குள்ளே தான் இருக்கும். வரப்போகிற புது வருஷத்துலையாச்சும் பிரச்சனையெல்லாம் சமாளித்து குடும்பத்துக்காக சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, கடவுள் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் சாவியை தொலைச்சார்னு நினைக்கிறேன். இப்படி கடவுள் சாவியை தொலைச்சாலும், நீங்கள் கவலையில் சாப்பிடாம இருந்து இழைச்சாலும், குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு பயனும் இல்லை. மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க இந்த வருஷம் ஒரே கூத்தாக இருந்திருக்கும். வருஷம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் வருஷம் ஒவ்வொன்றும் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லவனாக இருந்தால் கடைசி வரைக்கும் நல்லவனாக தான் இருக்க முடியும், நல்லா இருக்க முடியாது. எல்லா ராசியும் முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமாச்சும் கர்த்தர் அருள் புரியட்டும். மீண்டும் இதே மாதிரி நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிடர் ராமூர்த்தி. நன்றி.